வக்கீல் வைக்கல எதுக்கே வைக்கல? இந்த வீட்டுல மாடே இல்ல, என் பொண்டாட்டி தான் இருக்கிறா. ஓ மூஞ்சி, நீ ஒரு வக்கீலு, உனக்கு ஒரு போர்டு, ஒரு பேனா, ஒரு புஸ்தகம். அட அறிவுகட்ட ஜென்மமே, எதுக்காக அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க? எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. தேன்மொழி, ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா சார்? ஒரு வக்கீல்ன்ற முறையில என் கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். என் கடமையை நான் செய்யறேன்டா. என்னையா நான் ஒருத்தி குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், நீ அப்படியே அவரை பிடிக்கலாம்? ஓஹோ, நீதான் அவன் பொண்டாட்டியா? கேளுமா நியாயத்தை. என் தம்பி பேர்ல ஒரு கேஸ், சிவிட்டு பையன் தெரியாம இவனை வக்கீலா நியமிச்சுட்டான். கோர்ட்ல வந்து அவன் ஒண்ணு சொல்லு, இதை வேற விதமா சொல்லி ஒரே குழப்பமா கண்ணா அப்படின்னு கேஸ் எடுத்து என் தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடாமா? அட பாவி, என் தம்பி ஜெயில இருக்காண்டா. ஜெயில என்னது? வெயில் இருக்கிறான் பாவம், உள்ள வந்து நிழல்ல உட்கார சொல்லியா? ஏண்டா நீ மறுபடியும் குழப்ப? டாக்டர், பாயிண்ட்டுக்கு பயந்து காலை செவடாக்கிட்டேன். கோர்ட்டு கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன். கட்சிக்காரன் ஜாயிண்டா எலும்பு முறிக்கிறேங்கிறான். என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர். சே, உன்னோட பெரிய தொல்லையா போச்சாயா? பைப்பு வரையா? இப்ப நல்லா தான் இருக்கு. ஜாயா, ஒரு தடவை காது வேணுங்கிற, ஒரு தடவை வேணாங்கிற. மனுஷனுக்கு நிதானம் வேணும். எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பின்னாலதாயா? ஐயோ, கல்யாணம் ஆனதுக்கு பின்னால நிதானமே வேணும். சீச்சி, உன்னோட பேச முடியாது. நீ வா படு. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர். நீங்க இந்த மாதிரி என் காலில் வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செவுடாக்கல காத ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்சேன். இப்ப அதை எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ்னா ஃபீஸ் கொடுங்க. ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க, அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. நான் எதுக்கு பணம் தரணும்? யார்கிட்டயே சொல்லாதீங்க, சிரிக்க போறாங்க. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். நானேதான் உன்னை எப்படி எங்க சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன் அன்னைக்கு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்காக வந்த? மறுபடியும் உன்னை பொண்ணு பார்க்க வந்து. என்னது? பொண்ணு பார்க்கவா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல, என் நண்பனுக்கு. உண்மையாவே ஒரு ஆண் அழகு இருக்கு. அழகேசா அப்படி அலரடி அலங்காரம் பிடிச்சவள. கல்யாணமே வேண்டாம் எந்த ஆண் வர்க்கத்தை தூசா நினைச்சு தூக்கி எறிஞ்சியோ அதே ஆண் வர்க்கத்தின் கடைசி அசிங்கமானவரோட நீ காலமெல்லாம் வாழணும். அப்படித்தான் அவனை பழிவாங்க போறேன். இதோ பார் தாலி. அழகேசா, கட்டா தாலிய. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதை கழட்டி எரிஞ்சிட்டா போச்சு. அடப்பாவி.
கண்ணம்மா, இவங்க எல்லாம் யாரு? ஏன் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஆமா, உன் கழுத்துல தாலி? ஆமா, நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்க. அது சரி, அண்ணன் எங்க? எனக்கு தாலி கட்ட வந்தானே ஒரு குரூபி, அவன் அழைச்சுக்கிட்டு எங்கேயோ போயிருக்க. சரி வா. கேஷியரை கொலை செஞ்சது அந்த மேனேஜரா? அடப்பாவி, இவ்வளவு பெரிய யோக்கியனாவ? அந்த பொண்ணு இவனுக்கு எழுதினதா இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான். நல்லா இருக்கு மிஸ்டர் வேலையா. நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும். இல்ல இல்ல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. எப்படி சார் உயிரோட இருக்க முடியும்? அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே. ஏன் கூட இருக்கு சார். இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல. ஆளுங்க ஒண்ணு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன செய்யலாம் சொல்லுங்க. செய்யறது என்ன? அழகேசன் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சியா வரதுக்கு தயாரா இருக்கிறான். போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதான். கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே. என்னது? இந்த அழகேசன் வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கடிதாசங்களை பறிக்கணும். இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான். அவன் அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார். எனக்கு தெரியாத. நீங்க வைக்கல, நான் வைக்கல. என் மூளையை சிலை வைக்கிறேன். இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன். நானே அந்த மேனேஜர் கிட்ட போறேன். சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார். அந்த கடிதாசங்களோட திரும்பி வரேன் பாருங்க சார். இவனை போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம். எனக்கு தெரியாத. நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்க வைக்கல, நான் வைக்கல. இன்னைக்கு ஒப்படைக்கிறது பேர நாளைக்கு ஒப்படைச்சிட்டு போறான். ஒரு சின்ன வாய்தா வாங்கிக்குவோம். வாய்தா வாங்க, அதை வக்கீல் ஒரு வக்கீலா. நீங்க கவலை எல்லாம் போய் தூங்குங்க, நாளைக்கு வாங்க. இந்த நான் தூக்கத்துல இருந்து விழிச்சு எத்தனையோ நாளாச்சு. என்ன இது? நீ என் காலை பிடிக்கலாமா? உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்க வேண்டியவதான நான். ஏங்க தூங்குறீங்களா? நான் தூங்கி எத்தனையோ நாளாச்சு. ஏன்? என்னன்னு சொல்ல தெரியலையே. அப்படியா? ஏங்க அதோ அந்த நிலவை பாருங்க. அத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஓ தோணுதே. என்ன என்ன தோணுது? கூடி சீக்கிரத்துல மனுஷன் அங்க போய் இறங்க போலான்னு தோணுது. அதுதான் தோணுதா? என்னங்க ஒரே மல்லிகை பூவா பூத்திருக்கேன். அத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் ஆசையா இருக்கு. ஆசையா? ஆமா, இந்த மலரை எல்லாம் பறிச்சு மாலையா கட்டி கழுத்துல போடணும். யார் கழுத்துல? யார் கழுத்துல? நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களே அந்த நல்லவங்க கழுத்துல. அப்படியா? என்ன என்னமா என்னமோ போல இருக்கியே? ஏன்? அது இருக்கட்டும். நான் இவ்வளவு நேரமா என்னென்னமோ சொன்னேனே, அதெல்லாம் உண்மையா உங்களுக்கு புரியவே இல்லையா? புரியவே இல்லையே. என்ன மயக்கம்? மயக்கமா? என்ன கண்ணம்மா? என்ன வயது மடி மேல் விழுந்து வயது மடி மேல் விழுந்து இதழ்கள் மலர்ந்து விருந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கோ
அழைத்திருக்க வானென ஜாடையில் என்னை வரவழைக்க வந்தது கைகளும் மெல்ல அடைத்திருக்க முத்தம் பதிக்க முல்லைப்பூ கன்னத்தில் முத்தம் பதிக்க முதலில் தயக்கம் முடிவில் மயக்கம் இடையில் நெருக்கம் இருந்தால் இனிக்கும் மயங்கும் வயது மடிமே விழுந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கும் விருந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கும் விருந்து விருந்து ஆடிய நாடகம் நெஞ்சில் நினைவிருக்கும் ஆடிய நாடகம் நெஞ்சில் நினைவிருக்கும் அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும் அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும் நெடுநாள் கனவு இதுதான் உறவு இதுதான் உறவு உறவு உறவு